இவ்வளவு நாள் எனக்கு ஃபுல்லாகவே ரோலர் கோஸ்டர் தான். வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு பக்கத்தில் அப்பத்தான் அர்த்தாஷ்டம சனி விட்டுச்சு, ஏதோ இனி சூப்பர் டூப்பர் அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டது. தனகாரகன் பிரதர், சுத்தமாக காசு இல்லை பிரதர். எந்த பக்கமும் யார்கிட்டையும் போய் நிற்க முடியல. யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஏதோ ஃபினான்ஷியலாக ஒரு மானிட்டரி ஹெல்ப் தான் கேட்குறோன்னு சொல்லி நம்மை இவர்கள் அவாய்டு செய்து விட்டார்கள். நமக்கு அபிவிருத்தி, நிறைய கடன் அடைப்பது, லோன் அடைப்பது, இஎம்ஐ அடைப்பது, இதெல்லாமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குரு பார்வை. அப்போ குழந்தைகளுக்கு இது சால் வரை ஏதோ இழந்தது போல், ஏதோ ஒன்றை பிரிந்தது போல், எல்லா திறமையும் தகுதியும் இருந்து வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்காமல் வாட்டத்தில் இருந்தார்கள், ஒரு ஏக்கத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், இதையெல்லாம் குரு கொடுப்பதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற ஒரு கிரகத்துக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ அந்த 4ஆம் இடம் என்னத்தை குறி காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இடம், பொருள், பூமி, கம்ஃபர்ட், வாகனம், இதுல ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது தொடக்கத்திலேயே நாம் அந்த விஷயத்தை கிள்ளி எறிய வேண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருட்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பலன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இப்போ வர்றதுனால நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா, வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி, ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல உச்சகுரு, அந்த உச்சகுருவுடைய ஒளி கதிர்கள் விசேஷ பார்வையாக நம்மை பார்க்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இறைவனின் பார்வை என் மேல் படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டத்தின் பார்வை, சுப கிரகத்தின் பார்வை, நல்ல வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது. இவ்வளவு நாள் எனக்கு ஃபுல்லாகவே ரோலர் கோஸ்டர் தான். வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு பக்கத்தில் அப்பத்தான் அர்த்தாஷ்டம சனி விட்டுச்சு, ஏதோ இனி சூப்பர் டூப்பர் அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா அஷ்டமத்தில் குரு மறைந்து விட்டது. தனகாரகன் பிரதர், சுத்தமாக காசு இல்லை பிரதர். எந்த பக்கமும் யார்கிட்டையும் போய் நிற்க முடியல. யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஏதோ ஃபினான்ஷியலாக ஒரு மானிட்டரி ஹெல்ப் தான் கேட்குறோன்னு சொல்லி நம்மை இவர்கள் அவாய்டு செய்து விட்டார்கள். நாம் எதையெல்லாம் வரும் என்று ஏங்கினோமோ, அதன் பின் போனோமோ, அதை துரத்தினோமோ, அந்த விஷயங்கள்லாம் அன்று நம்மை பார்த்து ஓடியது, இன்று அதுவே நம்மை தேடி வருகிறது அப்படின்னு சொல்றதே நமக்கு ஒரு பெரிய பிளஸ். முதல்ல பாக்கியத்தில் குரு அமர்ந்து நம்மை மட்டும் பார்க்காமல் நம்முடைய வெற்றியை, பெயர், புகழ், அந்தஸ்து, 3ஆம் இடத்தை, தனகாரகன் தனாதிபதி 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்மளுடைய குழந்தைகளையுமே பார்ப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட். இதே பாகியத்தில் சுக்கிரனும் அமர்கிறது, 7ஆம் அதிபதி. அப்போ லைஃப் பார்ட்னரால், பிஸ்னஸ் பார்ட்னரால் பாக்கியம். இப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைப்பது, அவருக்கு வியாபாரம் அமைவது, அதன் மூலம் நமக்கு அபிவிருத்தி, நிறைய கடன் அடைப்பது, லோன் அடைப்பது, இஎம்ஐ அடைப்பது, இதெல்லாமே நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குரு பார்வை.
அப்போ குழந்தைகளுக்கு இது நாள் வரை ஏதோ இழந்தது போல், ஏதோ ஒன்றை பிரிந்தது போல், எல்லா திறமையும் தகுதியும் இருந்து வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்காமல் வாட்டத்தில் இருந்தார்கள், ஒரு ஏக்கத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், இதையெல்லாம் குரு கொடுப்பதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறார். மேலும் நம்ம ராசியாதிபதி பிரதர் செவ்வாய் அவர் சொந்த வீட்டில் அமர்றாரு. நம்ம ராசியை அவர் பார்க்கிறார். செவ்வாய்க்கு 8ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பார்வை இருக்கிறது. இப்ப 6ஆம் வீட்டுல செவ்வாய், அதாவது நம்மளுடைய 6ஆம் வீட்டுல போய் அமர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையா சரி பண்றோம். அது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்கெங்கெல்லாம் நம்ம அடி வாங்கினோமோ, உத வாங்கினோமோ, அங்கெல்லாம் டிங்கரிங் பார்த்து, டென்ட் எடுத்து, பட்டி பார்த்து, பாலிஷ் போட்டு, பெயிண்ட் அடிச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பலவென்று நாம் நம்மளுடைய தொழில் விஷயத்தில் மின்ன போகிறோம். தொழில்காரகன் சூரியன் 7ஆம் இடத்தில் நம்மை சமசப்தமமாக பார்க்கிறார். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பேமெண்ட், ஆர்டர்ஸ், ஜாபு, கான்ட்ராக்ட், இவை அனைத்தும் நமக்கு சம்பாத்திய காரகன் சூரியன் மூலமாக வரும். இது எல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்ட். ராசியாதிபதி ஆட்சி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயமே, ராசியாதிபதி 4ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பது. அப்போ 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது, நாமே நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணிலேயே எக்ஸ்ரே மிஷினையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினையும் வச்சுக்கிட்டு நாம் பார்த்தால் எப்படி பார்ப்போமோ, அதே போல் ரொம்பவும் உத்து கவனமாக பார்ப்போம். லேசா அப்படியே எங்கேயாவது ஒரு பிசிறு தட்டினா கூட அப்படியே அழகா அந்த கொக்கியை போட்டு நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை கொத்தும் கொலையுமாக தூக்கி விடுவோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, நம்மளுடைய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை, நம்மளுடைய குழந்தைங்க நம்மகிட்ட நேரடியா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லாமல் அப்படியே லைஃப் பார்ட்னர் மூலமாக தூது விடுவார்கள். அது என்ன, கடைசியா நமக்கு கொஞ்சம் செலவு தான், தட்சணை எழுதுறது தான், டொனேஷன் எழுதுறது தான், வேறு வழி இல்லாமல் செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதையும் தவிர பொதுவாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், சின்ன சின்ன பில்லு கட்டுறதா இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற ஒரு கிரகத்துக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த 4ஆம் இடம் என்னத்தை குறி காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இடம், பொருள், பூமி, கம்ஃபர்ட், வாகனம், இதுல ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது தொடக்கத்திலேயே நாம் அந்த விஷயத்தை கிள்ளி எறிய வேண்டும். அது அப்படியே விட்டோம், வாகனத்துல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் விட்டோம் அப்படின்னா அந்த 1 9ஆக மாறும், அந்த 9 18ஆக மாறும். இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு சின்ன சின்ன ஹெல்த், இந்த அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ், கோல்டு பிடிக்கிறது, வீசிங் ப்ராப்ளம், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுக்கெல்லாம் தேவையான முதல் உதவி என்னவோ அதனை பார்த்து கொள்வதுதான் இதற்குண்டான தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் இடத்தில் கேது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள அனைத்து சூத்திரங்களும் மறைக்கப்பட்ட, ஒளித்து வைக்கப்பட்ட, கண்களுக்கு தெரியாத அந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு இப்பொழுது தெரிய வரும். அதுதான் அந்த ஒரு மாதிரி ஒரு ரசவாத வித்தைன்னு சொல்றது. வித்தை புலப்படும். மாதத்தின் தொடக்கம், அதாவது வைகாசி தொடங்கி முதல் 25 நாட்கள் உங்களுக்கு சுக்கிரன்
அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆரம்பத்தில் கொஞ்சம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏதாவது அவுட் ஆஃப் த ஃபார்முலா போல், பிடியில் சிக்காதது போல், விலகி போவது போல், பொதுவாக சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய வயதில் மூத்த பெண்கள், அத்தை, சித்தி, மாமியார், இந்த மாதிரி நபர்கள் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒத்து வராதது போல் முதலில் தோன்றும். ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு இவை அனைத்தும் உங்களுக்கு பாக்கியத்தில் வந்துவிடும். அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் என்ன பண்ணணும்னா விட்டு பிடிக்கணும். அதுதான் இதுக்கு புத்திசாலித்தனம். மேலும் விருச்சிக ராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நீங்களே தான் ஆட்சி பலம். இப்ப நீங்களே உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சுக்கிரனை பார்க்க போகிறீர்கள். அதுக்கு கொஞ்சம் நாட்கள் வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் ஏதோ உங்கள் கணவன் எதையோ பறி கொடுத்தது போல், இழந்தது போல் இருப்பார். பிறகு உங்கள் பார்வைக்குள் வந்து சிக்கி விடுவார். சார், நாங்க தான் சார் அவர்கிட்ட சிக்கிக்கிட்டு முழிக்கிறோம், நீங்க என்னமோ அவர் வந்து எங்கள்கிட்ட சிக்கிட்ட மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள் பேசுவது எனக்கு நன்றாக புரிகிறது. மேலும் கணவன் மனைவிக்குள் எதுவாக இருந்தாலும் அது அந்த குடும்பத்துக்கு நல்லது என்ற ஒரு அமைப்பில் நாம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மாணவர்கள் கண்டிப்பாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்கள் பாக்கியத்தில் 2 இனிப்பு கிரகம் வருகிறது. குட் நியூஸ் வரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது, மேலும் ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் பார்த்து கொள்வது, சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் வந்தால் தொடக்கத்திலேயே அதற்குண்டான வைத்தியத்தை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்கு குட் நியூஸ் தொடங்கிவிட்டது அப்படின்னு கேரண்டியா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி, செவ்வாயே உங்க ராசியை பார்க்கிறதா இந்த ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கும் மேலங்கிற மாதிரி ஒரு கெத்தாக, ஒரு டைனமிக்காக விருச்சிக ராசிக்காரர்கள் பயணத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு தாராளமாக சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷப ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்ப அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல வந்து நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.